வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நம சிவாய. இந்த 5 எழுத்து மந்திரத்தை சொல்லும் போதே நமக்கு என்னப்பன் ஈசனுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு ஏற்படுது ஃப்ரெண்ட்ஸ். திருக்கோலக்கா அப்படின்னு ஒரு ஊர், பேரே வித்தியாசமா இருக்குல்ல, திருக்கோலக்கா. இந்த ஊர்ல தான் ஞானசம்பந்த பெருமானுக்கு அவர் 3 வயசு இருக்கும் போதே அவர் பதிகம் பாடிண்டு ஒவ்வொரு கோவிலுக்கா போக ஆரம்பிச்சிட்டார். சிவன் கோவிலுக்கா போக ஆரம்பிச்சிட்டார். அப்படி போயின்னு இருக்கும்போது இந்த திருக்கோலக்காவில் இருக்கக்கூடிய கொன்றைவனநாதர் கோவில்ல அவர் அந்த பிஞ்சு விரல்களால தாளம் போட்டு பாடின்னு இருந்தார். அப்ப அவருடைய கையெல்லாம் செவந்து போச்சு. இதை பார்த்த என் அப்பன் சிவபெருமான் என்ன பண்ணினார், அவருக்கு பொன்னாலான தாளத்தை கொடுத்தாரு பாருங்க. அந்த பொன்னாலான தாளத்தை கொடுத்த அந்த இடம்தான் இந்த திருக்கோலக்கா அப்படிங்கிறது. இந்த திருக்கோலக்கா இந்த ஸ்தலத்துடைய பெருமையும் கொன்றைவனநாதருடைய அருளையும் தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க முதல் தடவையா நம்மளுடைய இந்த ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவும் நான் சொல்ற மாதிரி ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். சீர்காழியில சட்டநாதர் கோயில் இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய அம்மை உமையவள் ஞானசம்பந்த பெருமான் பாலுக்காக அழுத பொழுது ஞானப்பால் கொடுத்து அருளினாள். அதனால சின்ன குழந்தையிலேயே நல்ல சுவாமியை பத்தி பதிகம் பாடுறது, சிவனையே சரணாகதி அடைஞ்சு அவ்வளவு ஒரு நல்ல குழந்தையா ஞானசம்பந்த குழந்தை வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கா. குழந்தையா இருக்கிறதுனால அவ அப்பா எப்பவும் ஞானசம்பந்தர இவ்வளவு அருமையான குழந்தை நமக்கு கிடைச்சிருக்குங்கிறதுனாலயோ என்னவோ அந்த குழந்தை என்ன சொல்றதோ அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா. எப்படின்னா ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கும் ஞானசம்பந்தர் அந்த வயசுலயே போக ஆரம்பிச்சுட்டார். குழந்தை தானே, அதனால அவ அப்பா எல்லா இடத்துக்கும் தூக்கிண்டு போய் விடுவர். அப்படித்தான் இவர் எல்லா சிவன் கோயிலுக்கும் சென்று அதற்கு முன்னால் இருந்த இந்த திருவாசக பதிகங்களை எல்லாமே பாடிண்டே வருவார் பாருங்க. அவர் ஞானசம்பந்த தன்னுடைய பதிகத்தை கூட இங்க திருக்கோலக்கா அப்படிங்கிற இடத்துல அந்த குளத்துல இருந்த மீனை பார்த்து ஒரு பதிகம் பாடியிருக்காரு பாருங்க. அந்த மாதிரி எல்லா கோவில்களுக்கும் போயின்னு இருக்கும் போது இந்த திருக்கோலக்கா அப்படிங்கிற இந்த ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம கொன்றைவனநாதர் கோவிலுக்கும் வருகிறார். ஏன் அப்படின்னா அங்க முழுக்க கொன்றை மரங்களா இருந்ததுனால கொன்றைவனநாதர் அப்படின்னு என்னப்பன் சிவபெருமானுக்கு இங்கே பெயர். அபிதகுஜலாம்பாள் சமேத கொன்றைவனநாதர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவருக்கு நாமம் ஏற்பட்டிருக்கு. இந்த கோவில்ல அவர் பதிகம் பாடிட்டு இருக்கார். யாரு? ஞானசம்பந்தர் பதிகம் பாடிட்டு இருக்கார். அப்ப கைகளால எத்தனை வயசுங்கிறீங்க? 3 வயதுடைய ஞானசம்பந்த பெருமான் பதிகம் பாடிட்டு இருக்கார், கையினால தாளம் போட்டுண்டு. இது தாளம் போட்டுட்டே இருக்கும்போது கையெல்லாம் செவந்து போயிடுது. ஆனா அதெல்லாம் தெரியாம குழந்தை சிவபெருமான் மேல பதிகத்தை பாடிட்டே இருக்காரு. இதை பார்த்த கொன்றைவனநாதர் என்ன பண்ணினார், ஐயோ குழந்தையா இருந்துட்டு நம்ம மேல இப்படியெல்லாம் பாசமா அன்பா இப்படி பதிகம் பாடிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னாலான தாளத்தை அவர் கையில கொண்டாந்து கொடுக்கிறார். யாரு? என்னப்பன் சிவபெருமானே பிரத்யட்சமா, அதாவது நேராவே ஞானசம்பந்தருக்கு இந்த பொன்னாலான தாளத்தை கொடுக்கிறார். உடனே ரொம்ப சந்தோஷமா அத வாங்கிட்டு தாளம் போடுறார் ஞானசம்பந்தர். ஆனா என்ன ஆகுது தெரியுமா, அது பொன்னால் ஆனது அப்படிங்கிறதுனால அதுல ஓசை வரவே இல்லை, அதாவது சப்தம் வரவே இல்லை. உடனே அந்த ஸ்தலத்துல இருக்காங்க இல்லையா அபிதகுஜலாம்பாள், அவங்க என்ன பண்ணாங்க, இந்த தாளத்துக்கு பொன்னாலான தாளத்துக்கு ஓசை கொடுத்திருக்காரு. ஓசை கொடுத்திருக்காங்க. அம்மா ஓசை கொடுத்திருக்காங்க. அப்பா பொன்னாலான தாளத்தை கொடுத்தாரு. அம்மா என்ன கொடுத்திருக்காங்கன்னா அந்த தாளத்துக்கு ஓசை கொடுத்திருக்காங்க. அதனாலதான் அங்க எம்பெருமான் சிவபெருமானுக்கு தாளபுரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. அபிதகுஜலாம்பாளுக்கு ஓசை கொடுத்த நாயகி அப்படிங்கிற ஒரு பெயரும் ஏற்பட்டிருக்கு.
அதற்கப்புறம் அந்த பொன்னாலான தாளத்தினாலேயே அவர் பதிகங்களை எல்லாம் பாட ஆரம்பிச்சு எல்லா கோவில்களுக்கும் போயிட்டு வந்திருக்கார். இதனாலதான் ஞானசம்பந்தருக்கு தாளத்தை கொடுத்ததுனால தாளபுரீஸ்வரர் அப்படின்னும், அந்த தாளத்துக்கு சப்தத்தை கொடுத்ததுனால ஓசை கொடுத்த நாயகினும் நம்ம அப்பனுக்கும் அம்மைக்கும் பெயர் ஏற்பட்டிருக்கு பாருங்க. அதே போலதான் இது நடந்தது 7ஆம் நூற்றாண்டுலன்னா, அதுக்கப்புறம் 200 வருஷங்கள் கழிச்சு 9ஆம் நூற்றாண்டுலதான் சுந்தரர் சுவாமிகள் வராரு. இந்த திருக்கோலக்கா ஸ்தலத்துக்கு வந்துட்டு அவர் பாருங்களேன், ஞான சம்பந்தருக்கு இந்த பொன்னாலான தாளத்தை கொடுத்ததையும், அம்மை அவர் அந்த தாளத்துக்கு சப்தம் கொடுத்ததையும் ஓசை கொடுத்ததையும் இது பண்ணி பாடும்போது பெருமைப்படுத்தி பாடுறாரு சுந்தரர். அப்ப சொல்றாரு, தாளம் கொடுத்த போது ஒன்னும் ரகசியமா கொடுக்கலையாம். எப்படி கொடுத்தாங்களாம்? 33 தேவர்களும் எல்லாரும் பக்தர்களும் பார்த்து கொண்டிருக்கிற மாதிரிதான் என்னப்பன் சிவபெருமான் என்ன கொடுத்திருக்காரு, ஞான சம்பந்த பெருமானுக்கு தாளத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு பெருமைப்படுத்தி பாடியிருக்காரு என்னப்பன் சிவபெருமான. அப்படி சுந்தரராரும் நம்ம ஞான சம்பந்த பெருமானாலும் பாடப்பட்ட ஸ்தலம் இது. இங்க இன்னொன்னு என்னன்னா, இந்த ஓசை கொடுத்த நாயகி இருக்காங்க இல்லையா, இவங்க சந்நிதியில எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும் சரி அமர்ந்து நன்றாக படிக்கணும், திருமணம் நடைபெறணும் அப்படிங்கிறதுக்காக இங்க அவர்களுக்கான மூல மந்திரத்தை ஜபிச்சு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிக்கிறேன் வேண்டிக்கும் போது எல்லாமே அதே போல நடக்கிறதாவும் இங்க பக்தர்கள் பெருமையா பேசுறாங்க. இது ஓசை கொடுத்த நாயகி எப்படியெல்லாம் அருள் புரியுறாங்க தெரியுங்களா? இப்ப சமீபத்துல 1979 நடந்ததா ஒரு பெருமை மிக்கதா ஒரு பக்தர் சொல்லியிருக்காரு. அத அந்த குருக்கள் கூட நம்ம கிட்ட பேசும்போது சொல்லி சிலாகிச்சிருக்காரு. எப்படின்னா, அவர் ஒரு டாக்டர், நாகர்கோயிலை சேர்ந்தவராம். அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க அந்த டாக்டரும் டாக்டருடைய மனைவியும். அங்க இருக்கவங்க தினமும் எல்லாரையும் தான் வணங்கிட்டு இருக்காங்க. அவரே ஒரு டாக்டரா இருக்காது, அலோபதி டாக்டர் அவரு. அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. 7 வயசு ஆயிடுச்சு, ஆண்மகன். குழந்தை பிறந்து 7 வயசு ஆயிடுச்சு, ஆனா அவன் பேசவே இல்லை. உடனே இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மன கஷ்டம். அப்படித்தானே, ஊமையா ஒரு குழந்தை இருக்குன்னா எவ்வளவு மனசு வேதனைப்படும். பெத்தவங்க மட்டும் இல்லாம தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, சித்தப்பா, பெரியப்பா எல்லாத்துக்குமே ஒரு கவலை இருந்துட்டு தான் இருக்கும். அப்படிதான் இவர் ஒரு நாள் டாக்டர் ஒரு நாள் அமர்ந்து இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு பெரியவர் அப்படியே வந்திருக்கார். நல்ல சிவபக்தியுடைய பெரியவரா அங்க வந்த உடனே, என்னப்பா நீயே ஒரு டாக்டரா இருக்க, ஏன் கவலையா இருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு, இல்ல சுவாமி, இந்த மாதிரி 7 வயது ஆகுது எனக்கு மகன் பிறந்து. எல்லாமே நன்னா இருக்கான், பார்க்க நன்னா இருக்கான், ஆனா பேச்சு மட்டும் வரல. அதனால என்ன செய்யறது அப்படின்னு புரியாம தான் இப்படி நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். எல்லாமே கொடுத்துட்டேன், அலோபதி முறையில என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கும் அது எல்லாமும் கொடுத்துருக்கேன். அது இல்லாம சித்தாவுல, ஆயுர்வேதிக்ல, நாட்டு மருந்து, இது மாதிரி என்ன என்ன சொல்றாங்களோ அத்தனையுமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா இது வரைக்கும் ஒரு பிரயோஜனமுமே இல்லை. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய கவலையா இருக்கு சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. கவலைப்படாதேப்பா, ஒண்ணுமே நீ கவலைப்பட வேண்டாம். நீ இங்க சீர்காழிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருக்கோலக்கா அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அங்க போய் ஓசை கொடுத்த நாயகி அம்பாள் கிட்ட நீ முறையிடு. முறையிட்ட உடனேயே உன்னுடைய காலப்போக்கில் உன்னுடைய வேண்டுதல் பலிக்கும், உன்னுடைய மகன் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவரு. இதை கேட்டுட்டே இருந்த அவங்க ஒய்ஃப், அந்த பையனோட அம்மா என்ன பண்ணினா, உடனேயே தான் கையில கிடந்த பவுன்ல போட்டிருந்தாங்க இல்லையா வளையல், அந்த பொன்னாலான வளையல கழட்டி சுவாமிக்கு முன்னாடி வச்சுட்டு, என்னுடைய மகன் பேசணும், எனக்கு அதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யுங்க, நீங்க தான் எனக்கு எல்லாமே செய்யணும், ஓசை கொடுத்த நாயகியே நீங்க தான் என்னுடைய மகனுக்கு ஓசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனமுருக வேண்டிக்கிட்டு தன்னுடைய வளையல்களை காணிக்கையா அந்த இடத்துல அவங்களுடைய பூஜை அறையில இருக்கக்கூடிய சுவாமிக்கு பக்கத்துல வச்சு மனம் முருக வேண்டிக்கிட்டாங்க. வேண்டிட்டு இரவு படுத்துக்கிட்டு இரவு முழுக்க அவர் அந்த சுவாமிகள் சொல்லிட்டு போனதுல இருந்து அவங்களுக்கு அதே ஞாபகம். இரவு முழுக்க அதை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு ஓசையை கொடுத்த நாயகியை பத்தியே, அம்மா என்னுடைய மகனுக்கு எப்படியாவது அருள் புரியுங்கள் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டே இருந்திருக்கா பாருங்க. காத்தால ஏந்திருந்த உடனே அந்த குழந்தை ஏந்து வரும்போதே அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வந்திருக்கு. பாருங்களேன், என்ன ஒரு அதிசயம்.
அம்மான்னு கூப்பிட்டு வந்து நிஜமாவே என் புள்ளதான் பேசுறானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் அந்த அப்பாவும் எவ்வளவு மன சந்தோஷப்பட்டாங்க. அப்படி சந்தோஷப்பட்டுட்டு உடனேயே சீர்காழிக்கு பக்கத்துல 4 கிலோமீட்டர்ல தாங்க இருக்கு இந்த திருக்கோலக்காவூர். உடனேயே இந்த திருக்கோலக்காவூருக்கு வந்து சுவாமி கிட்டையும் தாளபுரீஸ்வரர்கிட்டையும் நம்ம ஓசை கொடுத்த நாயகி அம்மா கிட்டையும் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு வேண்டுதல் வச்சு அன்னைக்கே அபிஷேகம் ஆராதனை எல்லாம் செஞ்சு என்னுடைய பையனுக்கு நீங்க பேச்ச கொடுத்துருக்கீங்க. ஊமையாவே இருந்தான், ஒரு வார்த்தை கூட ஒரு சத்தம் கூட வராம இருந்த என்னுடைய மகனை பேச வச்சுட்டீங்க அம்மா அப்படின்னு சொல்லி மனம் முருக கண்ணீர் மல்க வேண்டினாங்க. வேண்டிட்டு ரொம்ப நன்றி, அதாவது நன்றிங்கிற வார்த்தைய சொல்லாமல் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி அதுக்கப்புறம் தேன் வைத்து பூஜை செஞ்சு எல்லோருக்கும் அவங்களும் கொடுத்துட்டு வீட்டுக்கும் கொண்டு போயிருக்காங்க. இந்த 5.5 பவுன் அந்த நகை வளையல கழட்டி வச்சாங்க இல்லையா, அதை கொண்டு போய் கொடுத்து நம்ம ஓசை கொடுத்த நாயகி சன்னதியில ஞான சம்பந்தருக்கு ஒரு தாளம், பொன்னாலான தாளத்தை அவங்க செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது இப்ப நடந்தது, 1979ல நடந்தது இது. அந்த தாளம் இன்று கோயில்ல இருக்கிறதாவும் சொல்றாங்க. அப்படி வேண்டுதல் நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன வேண்டுறோமோ அத்தனையும் செய்யக்கூடியவள் ஓசை கொடுத்த நாயகியும் என்னப்பன் தாளபுரீஸ்வரரும். அன்றிலிருந்து இன்று வரை எத்தனையோ குழந்தைகளுக்கு பேச்சு வராமல் இருக்கக்கூடிய குழந்தைகள், ஊமையாக பிறப்பிலேயே ஊமையாக பிறந்த குழந்தைகள், காது கேட்காத குழந்தைகள், வேற ஏதாவது பிரச்சனைகள் உள்ளவங்க, இப்படி யாராக இருந்தாலும் சரி நம்மை ஓசை கொடுத்த நாயகியோட சன்னதி முன்னாடி உட்கார்ந்து வேண்டுனாங்களா, மூல மந்திரங்கள் இருக்கு, அந்த மூல மந்திரத்தை சொல்லி அங்க உட்கார்ந்து வேண்டும் போது அவர் காலம் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டாக்டரோட பையன் உடனேவே பேசியிருக்கான், இரவுதான் வேண்டியிருக்காங்க, காலையிலேயே பேசியிருக்கான் இல்லையா. அந்த மாதிரி நம்மளுடைய தவத்துக்கு நம்மளுடைய பக்திக்கு என்னைக்குமே நம்ம அப்பனும் அம்மையும் அடியாருக்கு அடியேன் அப்படின்னு சொல்றவங்க தானே, அதனால மெச்சி நமக்கு அருள் செய்வாங்க. அதே மாதிரி இந்த திருக்கோலக்கா அப்படிங்கிற இந்த ஊர்ல இந்த கோவில்ல மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் திருமணமான கோலத்திலேயே காட்சி கொடுக்கறாங்க. திருமணமான கோலத்தில் இங்க காட்சி கொடுக்கறதுனால இங்க வரக்கூடிய அத்துணை திருமண வேண்டுதல் வைக்கிறவங்க எல்லாத்துக்குமே சரி உடனடியாக திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஐதீகம் இருக்கு. அதுவும் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கலாம் அப்படிங்கிறத பக்தர்கள் அனைவருமே சொல்றாங்க. எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் பாருங்களேன். மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெடிக்கல் மிராக்கலை கூட, அதாவது செய்ய முடியாததை கூட நம்மளுடைய இறைவன் என்னப்பன் சிவபெருமானும் என் அம்மை பார்வதி தேவியும் செய்து கொடுப்பாங்க. ஞானசம்பந்த பெருமானுக்கு அருளிய, சுந்தரருக்கு அருளிய, அடியாருக்கு அடியேன் என்று சொல்லப்பட்ட சிவபெருமான் நமக்கு அருளாமலா போவாங்க. அதனால எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் சரி, பாவங்கள் இருந்தாலும் சரி, இல்ல பரம்பரையா வரக்கூடிய சில விஷயங்கள் இருந்தாலும் சரி, அது அந்தந்த குடும்பத்தாருக்கு தான் தெரியும். அதே போல பேசணும், இல்ல மேடை பேச்சு வரணும், இல்ல மேடையில நான் பாடணும், இப்படி இருக்கவங்க எல்லாருமே இந்த வேண்டுதலை ஓசை கொடுத்த நாயகிட்ட வச்சு நம்ம வாழ்வுல வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு நல்ல பதிவைட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு மன திருப்தி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே போலவே தான் எல்லா பதிவுகளும் நல்ல பதிவாக தான் கொடுத்துருக்கோம். இனியும் நல்ல நல்ல பதிவுகளை நீங்க நம்ம பதிவுல பார்க்கறதுக்காக கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாயன்னு. அவன் அருளாலே அவன் தாள் பணிந்துதான் ஒவ்வொரு விஷயங்களா நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் உங்களோட அடியேன் ஒரு சிறிய விஷயமா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எல்லோருக்கும் எல்லாமே தெரிந்த விஷயமா இருந்தா கூட என்னால முடிஞ்சதை சிறிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த ஒரு பதிவுல நம்ம பார்ப்போம். ஓகேவா? பாய்.